என்ன தேவைப்படுகிற இன்றைக்கும் கர்த்தருடைய வேத வார்த்தையின்படி வசனத்தின்படி இயேசுவார்த்தா செப வீட்டின்படி இன்று வருகிற தீர்க்க சத்தத்தையும் வசனத்தையும் வெளிப்பாட்டையும் அவருடைய வெளிச்சத்தையும் காண கேட்க வந்திருக்கிற தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் எந்த இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பதற்கு ஒருவேளை ஸ்டைல் இல்லாமல் இருக்கலாம், தோல்லை இல்லாமல் இருக்கலாம். திக்கனும் வாயும் மந்தனாவும் உள்ள மோசையை கொண்டு பேசுவது போல கர்த்தரும் என்னை கொண்டும் சில வார்த்தைகளை வசனங்களை இந்த உலகத்திற்கு கர்த்தர் கொண்டு போக சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த சித்தம் நிறைவேறும்படிக்கு கர்த்தரின் கிரியை செய்வதாக. இயேசு போதிக்கும் காலகட்டத்தில் எல்லாம் சொன்னார், ஆமென். வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்க, எல்லோரும் இடத்துல வாருங்க அப்படின்னு சொன்னார். அதில் இன்னைக்கு மனுஷனுக்கு வருத்தமும் பாதமும் கிடையாது. அதனாலதான் அவரை தேடி வரல. எல்லாரும் எங்க போறாங்க? பீச்சுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க, ஆமீன், உலகம் சுத்த போறாங்க. ஆனா அவருடைய சமூகத்தை தேடி வர்றதுக்கு ஆள் இல்லை. பாஸ்டர், நாங்கள் கிறிஸ்தவர்கள் தானே அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் குடும்பத்தோட எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதில் ஆண்டவரை பார்க்க வரும்போது மட்டும் தனித்தனியாக வரல. அதுதான் மனுஷன் கைகளை தள்ள மாட்டேங்கிறேன். குடும்பத்தோட கல்யாண வீட்டுக்கு போவோம், காது குத்து வீட்டுக்கு போவோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். அதில் சபைக்கு வர்றது குடும்பத்தோடு வர்றது. அதில் வசனம் என்ன சொல்லுது, போதகம் என்ன சொல்லுது, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே. இங்க கணவன் கர்த்தர் சேவிக்கிறாரு, மனைவி சேவிக்க மாட்டேங்கிறாங்க. கணவனும் மனைவியும் சேவிக்கிறாங்க, பிள்ளைகள் சேவிக்க மாட்டேங்கிறாங்க. சில வீட்டில் பிள்ளைகள் சேவிக்கிறாங்க, கணவன் தாய் தகப்பன் சேவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்க நல்ல போதகம் எப்படி வெளிப்படும்? இது ஞானம் உள்ள வார்த்தை. அப்ப நல்ல போதகம் அப்படின்னு சொல்றோம். நல்ல போதகம் தான் ஒரு குடும்பத்துக்கு அலங்காரங்களும், நல்ல போதகம் தான் ஒரு குடும்பத்துக்கு மேன்மைன்னு நம்ம பார்த்தோம். ஆமீன், ஆமீன். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரம், கிரீடம், மகிமை. இல்லை, நல்ல போதகத்துக்கு மகிமை கொடுக்கறது பெற்றுக்கொள்றது இல்லை. மகிமை என்ன? மேன்மை, அழகு, உயர்வு, அந்தஸ்து, புகழ்ச்சி, கீர்த்தி. அதான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். போதிக்கிறவங்களா இருந்தாலும் அப்படிதான். கை கொண்டு போதிக்கிறவங்க புகழ்ச்சி, கீர்த்தி, நல்ல மேன்மையை காண்பாங்க. கேட்கிறவங்க அப்படிதான், நடக்கிறவங்களும் அப்படிதான். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அப்போ இறுதியாக நேற்று நம்ம பார்த்தோம், கர்த்தரை கையில் அலங்காரமான கிரீடமும் உன்னுடைய கருத்தில் ராஜபடியுமாய் இருப்பாய் என்று. இந்த அலங்கரிப்பு செய்து முடியும் படிக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை கடைசியா, ஆமேன். ஒரு வாடி போகிற அலங்காரமும் இந்த உலகத்தில் இருக்கு, உண்டா இல்லையா? வாடாத அலங்காரமும் இருக்கு, வாடி போகிற அலங்காரமும் இருக்கு. ஒரு மலர்னால அலங்கரிக்கும் போது அது வாடி போகும். பொன்னினால அலங்கரிக்கும் போது, ஜோடிக்கும் போது அது என்ன ஆகும்? அது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமீன். ஆனா வாடாத அலங்காரமாகிய என் மகன் தேவ புத்தியும் தேவ ஞானமும் பெற்றுக்கொள்ளும் அலங்காரம், பைமையான அலங்காரம். அலங்காரம் பார்த்தோம். இப்போ வாடி போய் அலங்காரம் அது எதிர்பார்ப்புமா? பூவினால் எண்ணி
நம்ம நினைத்துக் கொள்ளலாம். இங்க வேற வசதி என்று சொல்லி பார்க்கணுமே. வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய சிலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆயத்தம், அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான அலங்காரம். ஆயத்தமா இருக்கணும். ஒரு மணவாளன் இப்ப திருமணத்துக்கு வாராரு, ஒரு மணவாட்டி எப்படி அலங்காரமா இருப்பான்? எல்லா அலங்காரமும் ஜோடிப்பா இருக்கும். பூ வச்சிருப்பாங்க, ஆமீன், சரி, நல்லா குடிச்சிருப்பாங்க, சென்ட் அடிச்சிருப்பாங்க, ஃப்ரே அடிச்சிருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட் எல்லாம் ஒன்றுதானே, யாரு ஒருக்கா கூட சொல்றீங்க, இதெல்லாம் புரியும் படிக்கு. பவுடர் பூசி இருப்பாங்க, மேக்கப் போட்டிருப்பாங்க, சிலுக்கு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளம் பரிசுத்தமா என் மனவாளனுக்கு சுத்த பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க எண்ணத்தோடு இருப்பாங்க. அப்படியானு அவர் என்னை குற்றம் கண்டுபிடிச்சிக்கிற ஒரு பயம் இருக்கும். அவர் என்னை பிடிக்காது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்படியெல்லாம் அவர் நல்ல எண்ணத்தோடு தான் அன்னைக்கு போய் கைப்பிடிப்பாங்க. மனவாட்டிகள் பெரிய விசேஷம். இதுக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை தான் பெரிய விஷயம். ஆமீன். ஒரு மனவாள அப்படி அவர் அசால்ட்டா வருவாங்க. அவரை பிடிச்சிருந்து சொல்லுவாரு, என்னை கை ஆமே தாலி கட்டு சம்பவிச்சா, அதுக்கப்புறம் செல்லமே பொண்ணே எல்லாம் மூணே நாள போகும். அதுதான் ஜோடிக்கப்பட்ட அலங்காரம். ஆமை என்னதுமா அந்த பக்கம் போடுமா தாயே, இந்த பவுடரெல்லாம் அடியும், இந்த லிப்டிக்கு சிப்டிக்கு எல்லாம் போகும், அந்த பூ எல்லாம் வாடி போகும். இதெல்லாம் போன பிறகு என்ன ஆகும்? மனவாட்டிக்கு குணம் மாறும், மனம் மாறும். மனம் மாறினோட மனவாள இப்படி. ஆனா அவருடைய வசனம் என்ன சொல்றது? அப்படி ஒரு மனவாட்டியை போல எப்படி நல்ல போதகங்கிற நல்ல புகழ்ச்சி கீர்த்தி உள்ள சுத்த பரிசுத்த இருதயம் உள்ள ஒரு பிள்ளையாக நாம் ஆண்டவரை கூட்டு வரணும் தான் சொல்றேன். அதனால இந்த லிப்டிங்கு ஷிப்டிங்கு, இங்க ஒரு பூங்கொத்து, இங்க ஒரு பூங்கொத்து, இதெல்லாம் கொண்டு போகணும் தான். போனாலும் பிரச்சனை இல்லை. போராட்டிய இதெல்லாம் இந்த புறம்பால அலங்கரிப்பு அலங்காரங்களை எல்லாம் விட நற்போதகம், நல்ல உபதேசம், நல்ல புகழ்ச்சி, நல்ல கீர்த்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கணும் தான் இந்த வசனத்தோட அடித்தானம். முடிவு இறுதி வெளிப்படுத்த விசேஷம். நல்லா படிங்க. இந்த புறம்பான அலங்காரம் எல்லாம் அழிஞ்சு போகும், எல்லாம் தீஞ்சு போகும். இந்த போட்ட லிப்டிக்கு போகும். ஆமீன். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனவாட்டி ஒரு புருஷனுக்காய் காத்து இருக்கிற அலங்காரம் போலி இருந்தது, போலியாயிருந்தது. அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை எவ்வளவு ஒரு உலகத்துக்குரிய ஒரு புருஷனுக்கு எவ்வளவு அலங்காரமாய் நம்ம வரும்போது இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுபோல கர்த்தராகிய ஆண்டவர் பரலோகத்தில் தேவன் வரும்போது அவருக்கு கையில ராஜமுடியாய் இருக்கத்தக்கதாக நாம் ஆயத்தமாய் இருக்கணும்னு ஆண்டவர் சத்தியம் சொல்றோம். ஆமீன். அப்ப இந்த வசத்துடைய சத்தியத்தை நீங்க தெளிவா காணணும். சொல்ல போல அலங்காரமான கிரீடம் மகிழ்ச்சிக சிரசில் நிற்கணும், நம்ம சிந்தனையில நிற்கணும், நம்ம மூளையில நிற்கணும், நல்ல போதகம் நிற்கணும்,
நல்ல கீழ்த்து நிற்கணும், கீழ்ப்படுதல் நிற்கணும். கணவனுக்கு வந்தாச்சா ஆயத்தமா இருக்கணும். ஆமீன். புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவன் இடித்து போகிறான். புத்தி உள்ளவன் எப்போ ஆயத்தங்களை பாதரிச்ச காலில் தொடுத்து இருக்கணும். ஆயத்தங்களை எதுக்கு? காலில் பாதரிச்சு தொடுத்து நிற்கிறது என்னதுக்கு? குறைச்சால ஸ்திரீயாரு, புத்தி உள்ள ஸ்திரீயாரு கர்த்தரை பயப்படுறவா, எப்போதுமே ஜூட்டா இருப்பா. எப்போ வந்தாலும் புத்தி உள்ள ஸ்திரீ ஜூட்டா இருப்பா. எப்படி? ஆண்டவருக்கு கூட போறதுக்கு ரெடியா இருப்பா. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் 10 கனிகளை குறித்து கர்த்தர் சொல்றார். ஆமீன். 10 கன்னிகள்னா 10 மணவாட்டி. ஆமீன். 10 பேர் காத்திருந்தாங்க. புத்தி உள்ளவங்க 5 பேர், புத்தி இல்லாதவங்க 5 பேர். புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? எப்பவும் ஆயத்தமா இருந்தாங்க. புத்தி இல்லாம ஆயத்தமா இல்லாம இருந்தாங்க. 5 பேர் புத்தி உள்ளவங்களா இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாம இருந்தாங்க. எல்லாம் இருந்துச்சு, ஆயத்தம் இல்லை. அவங்க ஆயத்தப்பட்டவங்க போயிட்டாங்க. எண்ணெயை ஊற்றுனாங்க, என்ன செஞ்சாங்க? தீவெட்டியை கொடுத்து வச்சாங்க. மனவள வருகிறால் அறிவிக்கப்பட்ட போது மனவாட்டிகள் போய்விட்டார். ஆமீன். எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அவங்களோட சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. கிருபையில் நடத்தப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க, உயர்வை பெற்றுக்கொண்டாங்க, தாழ்மை பெற்றுக்கொண்டாங்க. ஆகவே தான் ஆண்டவரை புத்தி தன் வீட்டை கட்டுகிறார். அவன் வீட்டை கட்டிக்கிட்டா விழித்திருந்தா அம்மேன் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாது. போராட்டத்துக்கு சிக்குள்ளாதபடி விழித்திருந்தபடினாலே அவருக்கு அமீன், அவருக்கு என்னையும் அவருடைய கிரியெல்லாம் பாதுகாத்து உள்ளார போயிட்டார். புத்தி இல்லாதவர்களோ தீவட்டியை கூட எண்ணெய் கொண்டு போகல, அபிஷேகத்தை இழந்து போனாங்க. ஆமீன். எல்லாம் தங்க மனவாட்டியை குறித்து கன்னிகளை குறித்து சொன்ன கதையும் இதுக்கு ஒவ்வொன்றையாக நிற்கும். எதை கேட்க தேவைப்படுகிற இதெல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு போதக நடத்துதல். பரவராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பரவராஜ்யம் போட உன் கையில் இருக்கு, என் கையில் ஒன்றுமே கிடையாது. நல்ல போதகத்தை விசுவாசித்தேன்னா நீ என்ன பரவராஜ்யத்துக்கு போயிடலாம். முங்கினோடனே பரவராஜ்யத்துக்கு போக முடியாது. நான் முக்கினவனே நானே பரவராஜ்யத்துக்கு போக முடியுமா? நீ அழுதுனா எண்ணி பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அப்போதான் நான் பரவராஜ்யத்துக்கு போவோம். பெற்றோர் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ளணும், அதையும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. இது எல்லாம் ஒன்றை மட்டும் எல்லாருமே தான் சாரும், ஆணும் பெண்ணும் போதிக்கிற போது எல்லாருமே. ஆனால் போதிக்கிற பிடிச்சு கொள்ளணும். ஆமீன். வசனத்தோட ரகசியத்தை பார்க்கும்போது யார்தான் பரவராஜ் கஷ்டமான காரியம்தான். ஒட்டகமானது ஊசியின் காதுகள் நூல்வதை பார்க்கணும் கர்ணமானது உபதேசம். ஆமீன். ஆனா என்ன பொறுத்த அந்த உபதேசத்தை கை கொடு ஈஸியான காரியம். யாருக்கு? ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு. ரசிக்கப்பட்ட பிள்ளை எல்லாம் வேண்டாம் விட்டு ஒரு கணவன் கூடாத காரியம். அவன்கிட்ட மாம்சம் இல்லாது. அங்கதான் விஷயம் இருக்கு. மாம்சம் இருக்கக்கூடாது. மாம்சத்துக்கு ஒளிரங்கமா இருக்கும். வச்சாலும் பேச இதெல்லாம் தான் பிசாசுக்கு பிரியமானது. பிசாசுக்கு பிரியம் இல்லாதது நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதே தெரியுது. மார்க்க பேதம் உண்டா? மார்க்க பேதம் இருக்கணுமா? இது மாம்சத்திற்கு நீ அப்ப ஆவின்னு சொல்லி புரோஜனம் இல்லை. புரோஜனமற்ற ஊழியக்கால உன்னை யாரையும் மார்க்க பேதம் கையில் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் கிறிஸ்தவருக்குள்ள 78 மார்க்க பேதம். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில மார்க்க பேதம்.
நீங்கள் பரலோகத்தில் போக முடியும். எனக்கிட்டே ஆவிக்குரிய ஊழியக்காரர்களை கேட்டார், ஒரு நீரும் அவன் எங்கே போக மாட்டுது, பரலோகத்துக்கு போக மாட்டுது, நீராவது பரலோகத்துக்கு போவாதான்னு ஒரு ஆள் கேட்டார் நேரடியாக. நான் முதல்ல கற்போட அதிகமாக போடுவேன். கற்ப வெள்ளம் போடுறவங்கெல்லாம் பரவராஜ்யத்துக்கு போக மாட்டேங்க. ஓஹோ, வெள்ளைய போட்டால் தான் வெள்ளைய போட்டு பரவராஜ்யத்துக்கு போக முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னி எல்லாருமே வெள்ளையும் தானே போடுறாங்க. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டும் வெள்ளையும் ஏன் வெள்ளை போடுறாங்க இதெல்லாம் சொல்கிறது. இதை கொஞ்சம் நான் என்ன வித்தியாசமாக பேசிக்கிடுவேன். வாய் சும்மா இருக்காது, வாயை காத்துக்கொள்ளும்படி காத்துக்குது. உங்கள் வசனம் அதுக்கு தெளிவுபடுத்துது. வசனத்தை கை கொண்டா பரலோகம், சகல நீதி நடப்பிக்க கண்டிப்பாக கர்த்தருடைய பந்தியில் இருக்கணும், ஞானஸ்நானம் இருக்கு, எல்லாம் உண்மைதான். அதுதான் வசனம். ஒரே அடியா முகரோல பரலோகத்துக்கு போயிட முடியாது. வசனத்தை கை கொண்டு சகல நீதியும் நிறைவேற்ற கலக்கணும். அதுல ஒண்ணுதான் ஒரு முடிச்சுட்டானோ. அதனால முங்காப்பிட்ட பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லு தவறு. எல்லா நீதியும் நிறைவேற ஒரு மனுஷன் இருக்கணும். அந்த எல்லா நீதியும் ஒண்ணுதான் இந்த நீதியும். நான் சொல்ல புரிஞ்சுக்கணும். நான் எதையும் வெறுப்பா சொல்லல, எதையும் மாற்றிக்கத்தான் சொல்லல. கிறிஸ்துக்குள்ள சேர்த்து கொள்ளப்பட்ட நீ தான், ஞானஸ்நானங்கிற பந்தத்துக்குள்ள சேர்த்து கொள்ளப்பட்ட நீங்க தான். தப்பே கிடையாது. உங்கள பாவத்திலிருந்து மனத்தை பின் ரசிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் தான் முங்கியெழுப்புறது. அது ஒண்ணுதான். அது ஒரு பிரமாணம், அது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு நிச்சயம். அதுதான். அதனால் அப்படி இப்படி கிறிஸ்துவோட ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் கிறிஸ்து சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஒப்பந்தத்துக்குள்ள விருத்த சேனம் போல ஞானஸ்தானம் பிள்ளைகளை வேற வருஷத்தோட சத்தியங்கள் உலகெல்லாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். திருவிந்து கொடுக்கறது கூட பிரிவினை வச்சிருக்கிறோம். எல்லாம் இதெல்லாம் மனுஷன் மாம்சமான மனுஷன். திருவிந்து எப்போ கேட்டாலும் கொடுக்கலாம், எப்போ வேணும் கொடுக்கலாம். அதுக்கு ஆயத்த கூட்டம் தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்லவும் முடியாது. அதுக்கும் வசனம் இருக்கு. ஆயத்தம் இல்லாமல் ஒருக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ அதுக்குரிய ஒரு பிள்ளை எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும். வைக்கிறது தப்பு கிடையாது, வைக்காமலும் தப்பு கிடையாது. வைக்கிறவங்க வைக்காதவனை பார்த்து குற்றம் காட்டாத, வைக்காதவங்க வைக்கிறவனை பார்த்து குற்றம் காட்டா எல்லை கிடையாது. ஒன்ன நீ காத்துக்கொள். ஒரு நாளுக்கு நாங்கள் உங்களுக்கு சாட்சின்னு சொன்னா இல்லையான்னு தெரியாது. ஒரு தாயார் எங்கள் ஜெப வீட்டில் விளம்பீனப்பட்டு மருத்துவர் கைவிடப்பட்டு செத்து போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழ்நிலை. அப்போ அந்த வயது தாயார் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து எனக்கு ஜெப வீட்டுக்கு என்னை கொண்டு விடுங்க. ஆமாம், அப்போ டாக்டர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னா அந்த அம்மா படுத்த படுக்கையில் இருந்துக்கிட்டு என்ன ஜெப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஜெபவில் ஒரு வாரம் இருந்தாங்க. இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருந்தாங்க. என்ன தூரம் முடிக்கிறாங்க ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, வாய் மட்டும் பேசிகிட்டு இருந்துச்சு. கிளம்பின அதுக்கப்புறம் யூரின் போகாது எல்லாமே படுத்த படுக்கையில். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா என்ன தூரம் கூப்பிடுறாங்க, இன்னும் வர்றாங்க இந்த வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பேசாமல் ஜெபித்து கொண்டே இருந்தேன். வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்ட பாஸ்டர் அவங்க என்ன நினைக்காங்க, இனி அம்மா செத்து போவாங்க, நான் எல்லா பிள்ளைகளையும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க அடக்க ஆராதனைக்கும் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் அம்மா கூப்பிட்டு போகணும். அவங்க எல்லாம் இந்த அம்மா செத்து போகும், செத்து போனா இந்த பாஸ்டர் வச்சு தான் அடக்கம் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ நம்ம பாரம்பரிய சபகாரம் எல்லாம் நம்மளை பிச்சு கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ஜெப வீட்டுக்கு கூப்பிட்டு போனே கேட்பாங்க
அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நேரம் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. செத்துப்போம் நல்ல போனால் 1-2 நாள் கூட எங்களுக்கு வெள்ளம் இறங்கிடலாம். அதில் வா மட்டும் கண்ணை மூடிட்டு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் அந்த அம்மா அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி திறந்துட்டு கேட்டாங்களாம், ஆமீன், எனக்கு பந்தி வேணும், திருவிருந்து வேணும், அது எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குன்னு சொன்னான். அவன் ஒன்று அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தையை விருப்பத்தை கேட்டு எனக்கு அந்த பிள்ளைங்க ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எங்கள் அம்மா திருவிருந்து கேட்குறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு. கொடுக்கலாமே, நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த பகுதியில் உடைக்கிற அம்மா மாதிரியெல்லாம் கூப்பிட்டு வாங்க மக்களே அந்த அம்மாவுக்கு பந்தி கொடுக்கணும்னு போனோம். வீட்டில் ப்ரேயர் பண்ணி ஒரு ஜபத்தை நடத்தி அப்படியே அந்த அம்மாவுக்கு பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலும் கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கை சட்டத்திட்டத்தின் நிமித்தமாக நான் அவங்களுக்கு பந்தியை கொடுத்துக்கிட்டு வந்தேன். பாருங்க 3 நாளத்துக்கு அவங்க எழும்பி நடந்து நல்லபடி பழைய போல ஆயிட்டாங்க. ஏன்னா வசனம் நிறைவிருக்கு, ஒருவன் என்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து குடித்து பாருன்னு அவன் மதித்தாலும் பிழைப்பான். மனுஷ எழும்பிட்டாரு. எழும்பி இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. வருஷம் 4 வருஷம் ஆகுது. எங்கள் சபைக்கு 2 வருஷமாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. எங்கேயோ சொந்த பந்த வீட்டில் பிள்ளைகள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைகளே வசனம் நிறைவுபடுகிறது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இவரிடத்து பல்லவத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அத்தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தப்பட்டு. எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்காக தான் சொல்லணும், ஆயத்தம் எப்போதும் ஆயத்தம். வந்து கேட்டால் ஒன்று கொடுக்கணும். நான் கேட்டால் உனக்கு வேணுமா, நீ அடுத்த வந்து நான் தரேன். ஆமீன். அறிவிப்பே கொடுக்கறது கிடையாது, பந்தி கொடுக்கறது. நான் பந்தியை கூப்பிட்டு ஒன்று கொடுத்துருவேன். அதனால இப்போ நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன்? இப்போ ஒன்று எல்லாரும் எப்படியெல்லாம் அம்மா வந்து பந்தியில் இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு நானும் கொடுத்துருவேன். எனக்கு நீ எப்படி இருந்தாலும் ஆனால் ஊழியத்தோட சபைகள் நிலநிற்க முடியாது, ஆண்டோட பந்தியில் நிலநிற்க முடியாது. ஆமீன். நிற்க முடியாது. ஏன்னா ஆயத்தம் இல்லாமல் நீ வந்து பந்தியை எடுத்ததுன்னு நிற்க மாட்டேன். அதான் சொன்னார், இனி பந்தியை கொஞ்சம் நிறுத்த அப்படின்னாரு. நான் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? எப்படியே இருந்துக்கிட்டு அவங்க மன்னிக்கிற சுவாவங்களை எல்லாத்துக்கும் ஆமாம் போல மாறவே ஆசைப்படுகிறே மாற்று வேணும் அன்பு நேசரே மாற எல்லா நேரமும் மாறவே ஆசைப்படுகிறேன்னு மாறவே இருந்தால் மாறாமல் இருந்துக்கிட்டு ஆசைப்படுஞ்சிட்டு மாறவே ஆசைப்படி சொல்லிட்டு இருக்கிறத விட நீ மாறணும். ஆனால் எங்கள் சபையில் அவங்களே மாறிடுவாங்க. சொல்ல மாட்டேங்கிறேன். அப்போ நான் இப்போ என்ன செய்யறேன்னா, யாருக்கு வேணும்னு கேட்கலன்னா அப்பவே கொடுத்துருவேன். அப்படி கேட்கிறவன் கடைசியில் வரவும் மாட்டான். அப்படியெல்லாம் இருந்திருக்கு. லைவாக ஊழியத்தை நடந்த நான் எல்லாம் சொல்கிறேன். இயேசுதான் அந்த ஊழியத்துக்கு தலைவர். இயேசுதான் அந்த என்னுடைய ஊழியத்தை எனக்கு அவர் தந்தவர். அந்த ஊழியம் இயேசுதான் நடத்திட்டு இருக்கான், சுவாவே கிடையாது. இப்போ பேசுறது கூட நான் பேசல, கர்த்தரோடு பேசிட்டு இருக்கேன். ஆகவே என் தேவப்படைகளை நமக்கு உலகத்துடைய வருஷம் எல்லாம் அழிஞ்சு போகுமக்கா. இயேசுவை கூட இருங்க, இயேசுவை போல வாழ துடிங்க. அந்த ஒரு நினைவு போதும். அப்பா நான் இயேசுவை போல வாழணும்ப்பா. அதுக்கான ஒரு பக்கத்தில் இயேசுவை போல வாழணும். இயேசுவை போல வாழ முடியுமா? வாழ முடியாது. பைபிளில் சொல்லவே இல்லை. முடியும். இயேசுவே சொல்லலையே வாழ முடியாது. நீ இயேசுவை போல வாழ முடியும். நீங்கள் அதை விட பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். அப்படின்னா அவரே நமக்கு ஒப்பு வச்சிருக்கிறார். அது காரணம் அவருடைய வசனத்தை
அவருடைய போதகத்தை நாம் நம்பி விசுவாசி அலங்காரமாக வைத்து நாம் நடக்கும்போது வேதவசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி புறம்பான அலங்காரங்களை விட்டு விட்டு கர்த்தரை மகிமையாக இப்படிப்பட்ட நல்கீர்த்தி நற்புகழ்ச்சியுள்ள அலங்காரங்கள் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நாம் இருக்கும்போது கர்த்தருடைய ராஜ்ய கிரீடமும் மகிழும் முடியுமாய் இருப்போம் என்று சொன்ன இறுதியாக இந்த சொல்லப்பட்ட ஆமீன் அம்மீன் ஏசாயா 62 அதிகாரம் 3 சொன்ன வார்த்தை நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் தேவனுடைய கருத்து ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி இந்த புறம்பான அலங்கரிப்பு எல்லாம் விட்டு கர்த்தர் நற்குணம் என அலங்கரிப்போடு இருந்து மகிமையை கனவு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் அலங்காரத்தை கர்த்தர் காண்பாராக. தொடர்ந்து இன்னொரு தலைப்புட செய்தியை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் ஜெபிப்போம். நன்றி பல தகப்பனே, உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு கர்த்தரை கிரிய வெளிப்படும்படிக்கும் அப்போ நேர்கட்சி வேணுமா ஜெபிக்கிறேன். இயேசு பரிசுத்தத்தை கொண்டு என் பிள்ளைகளை முத்திர போட்டு வேண்டி அடைக்கிறேன். பரிசுத்த ஆவியனு இது ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே முடிந்தது என்று சொன்ன வேத வார்த்தையின்படி, முடிவில்லாதவருடைய வார்த்தையின்படி எங்க பிள்ளைகள் மகிமையாய் வாழ உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள தாய் தோப்புடைய போதகத்தை உம்முடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ள அதுபடி நடக்க உம்முடைய கைகளில் ராஜபடியாய் இருக்க குயவன் கையில் கரிமடை போது கொடுக்கப்பட்ட எங்களுக்கு நீ ராஜமகிடியாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்து உம்முடைய பாதத்தில் இந்த செய்தி மலரை நான் என் பிள்ளைகளுக்கு அலங்கரிப்பின் வஸ்திரமாய் ஒப்பு கொண்டு இந்த செய்தி நிறைவேற எனக்கு நிறைவேற்றி முடிக்க கற்ற கிருபை தந்தீர். அதுக்கு நன்றி. புதிய வார்த்தை வசனம் மூலமாக அடுத்த செய்தி தொடரை வளர்க்க கற்று எனக்கு இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனது பிள்ளைகளை ஆலயத்தில் புதிய தலைப்போடு புதிய செய்தியை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.